ஆமா, அந்த பக்கத்து வீட்டு ஃபாத்திமா என்ன பண்ணா தெரியுமா? நோன்பு வச்சிட்டு என்ன பேச்சு பேசுற? வாய மூடு. நீதானடி எப்பவும் கேப்ப, அவ என்ன பண்ணா இவ என்ன பண்ணான்னு. இப்ப என்னன்னா ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற. யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் தம் உணவையும் பானத்தையும் கைவிடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு தெரியாதா உனக்கு? என் நோன்ப பாழாக்க பாக்குறியா? எதுவாயிருந்தாலும் நோன்புக்கு அப்புறம் பேசிக்கலாம். அப்ப பேசுனா மட்டும் தப்பில்லையா? தேவையில்லாம என் வாய கிளறாத. நோன்புன்னு பாக்கேன், இல்லாட்டி ஏதான் சொல்லிட போறேன். நான் தப்பா ஒன்னும் கேட்கலையே. சரி, நான் போறேன். செம்மையா போரடிக்குது, நீயும் பேச மாட்டேங்கிற. நான் போய் ஏதான் படமாவது பாக்கட்டு. லுசாட்டி, நீ நோன்பு வச்சிட்டு யாரா படம் பாப்பாளா? நீ எல்லாம் எதுக்கு நோன்பு வச்ச? அப்ப நான் போய் தூங்கட்டா? தூங்கி நேரத்தை வீணடிக்காம ஒழுங்கா குரான் எடுத்து ஓது. என்னடி நீ, இதுக்கு முன்னாடிலாம் நானே ஓதுனாலும் என்ன ஓத விடாம வா பாட்டு கேட்கலாம்னு கூப்பிடுவ. இப்ப நீயா இப்படி பேசுற? இருந்தாலும் நீ இப்படி மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. என்ன நடக்குதுங்க? 2 பேருக்கும் ஒரே வாக்குவாதமாயிருக்கு. பாரு மரியம், இவள இந்த ஒரு மாசமாவது என்ன நல்லவளாயிருக்க விட மாட்டேங்கிறா. 1 மாசம்தானா? அப்ப அதுக்கப்புறம் மாறிடுவியா? 1 மாசம் இருக்குறதே பெரிய விஷயம். நீ என்னன்னா 1 மாசம்தானான்னு கேக்குற? நீங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் போய் தூங்க போறேன். இந்த 1 மாசம் மட்டும் இறையச்சத்தோடி இருக்குறதுக்கு அல்லாஹ் நோன்ப தரல. மற்ற 11 மாதங்களும் இறையச்சத்தோடி இருப்பதுக்கு தான் இந்த 1 மாசம் பயிற்சி. அல்லாஹ் எதுக்கு நம்மீது நோன்ப கடமையாக்கினான்? இறையச்சமுடையோராக ஆக வேண்டுமென்பதற்காக. அப்ப நோன்புக்கு அப்புறம் ஏன் இறையச்சம் காணாம போகுது? நோன்பின் போது நம்மள யாரும் பாக்காட்டியும் கூட உண்ணாம பருகாம இருப்போம். ஏனா அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்சம் நம்மிடத்திலிருக்கு. அதனால பெரும்பாலான தவறுகளிலிருந்தும் நம்ம விலகி இருப்போம். நோன்பு அல்லாத காலத்திலும் அதே இறையச்சம் நம்மிடம் வரவேண்டும். ஆனா அப்படிலாம் யாருக்கும் வரதில்லையே. இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவங்களுக்கு இறையச்சம் இருக்காது. ஆனா மறுமையை நேசிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நோன்புல மட்டும் தீமையிலிருந்து விலகியிருந்து நோன்பு முடிந்த பிறகு எல்லா தீமைகளையும் செய்வோமேயானால் நம்ம நோன்பு நோற்றதுல எந்த ஒரு பலனுமே இல்லைன்னு அர்த்தம். இந்த 1 மாசம் மட்டும் தொழுது தர்மம் செய்து தீமைகளை விட்டு விலகியிருப்பது முக்கியமில்ல. நோன்பு முடிந்த பிறகும் இதே செயல்கள் நம்மிடம் தொடர்வதுதான் முக்கியம். நம்ம மற்ற நாட்களில் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு ரமலான் மாதத்தில் மட்டும் தவறிலிருந்து விலகியிருந்து அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாகிருக்கிறோம். மற்ற நாட்களில் தவறுகள் செய்துவிட்டு ரமலான் மாதத்தில் இறைவனிடம் பாவமன்னிப்பு கேட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும்னு நினைக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை மன்னிக்கப்பட்டாலும் இந்த ரமலானை அடைந்தது போல அடுத்த ரமலானை நம்ம அடைவோமான்னு நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போ நோன்பு முடிந்த பிறகு நம்மளால எப்படி தைரியமா தவறு செய்ய முடியுது? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அல்லாஹ் நோன்பை நம்மீது கடமையாக்கியதே நம்ம இறையச்சமுடையோராக மாற வேண்டும் என்பதற்காக தான். ஆனா அந்த இறையச்சத்துல ஒரு துளி கூட நோன்பு முடிந்த பிறகு நம்மிடத்தில காண முடியறதே இல்ல. நம்ம ஒரு தவறு செய்வதற்கு முன்னாடி இந்த நேரத்துல நமக்கு மரணம் வந்தால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை குறித்து நம்ம யோசிக்கணும். இன்ஷா அல்லாஹ், நானும் இந்த ரமலானுக்கு அப்புறம் தவறுகளிலிருந்து விலகியிருக்க முயற்சி செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.